ஜென்ரலாக இப்போ ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி பழகியிருப்போம் கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்மளால நிறைய டைம் ஃப்ரேம் பார்க்க முடியாது. ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதெல்லாமே. ஆனால் இதெல்லாம் பண்ணுனா தான் நம்ம ஒரு கரெக்டான ட்ரேட் எடுத்து அதை வந்து ப்ராஃபிட்டில் கொண்டு போய் முடிக்க முடியும், இல்லை நம்மளோட டேக் ப்ராஃபிட்டில் கொண்டு போய் முடிக்க முடியும். இல்லை அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. அது சில டைம் வந்து சரியாக வரலாம், சில டைம் வந்து சரியில்லாமலும் போகலாம். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் அந்த ட்ரெண்ட் நமக்கு ஃபேவராக இருக்கணும். இது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போது நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாமே. 5 மினிட்ஸில் அது பை காட்டும், பை பண்ணியிருப்போம். ஆனால் கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செல் ஆகி மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கும். நமக்கு என்னென்னே புரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன தெரியும்னா, ஓகே இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு இது வந்து செல் ட்ரெண்டில் இருந்திருக்குன்னு தெரியும். அப்போது இதெல்லாம் நிறைய இதில் காம்ப்ளிகேஷனான நிறையா ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இன்ட்ராடே ட்ரேட் நான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ட்ரெண்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம். தென் நான் எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும்? என்ன இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக நான் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த வீடியோவில் இதை கம்ப்ளீட்டாக அதுக்கான ஸ்க்ரீனர், தென் வந்து அதை எப்படி அனலைஸ் பண்ணும், எந்த டைமில் எப்படி ட்ரேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுக்கு நம்மளோட தன் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை வந்து ஆல்ல போட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்கேனக்ஸில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். உங்களோட தன் அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹையர் டைம் ஃப்ரேம், லோவர் டைம் ஃப்ரேம் இதெல்லாமே வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜியே நம்ம ஒரு ஸ்க்ரீனராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது ஸ்டாக்ஸ் கொடுக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸ்க்ரீனர் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனர் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து கிரியேட் ஸ்க்ரீனர் வந்து கொடுக்குறேன். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமாக நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டும் புரிஞ்சிருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ட்ரேட் பண்ண முடியாது. பர்டிகுலராக ஒரு நிஃப்டி 50 இருக்கிறத பண்ணலாம், இல்லை நிஃப்டி 100 இல்லைனா 200. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஃபில்டர் வந்து போட போகிறோம். ஸோ இது போக இன்னும் ஒரு 2-3 இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ஃபில்டர் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து எகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு ப்ரைஸ் இருக்குது, பட் இன்னொரு ப்ரைஸும் நமக்கு வேணும். ஓகே, இப்போ நான் ப்ரைஸ் கொடுத்துட்றேன். இப்போ நம்மக்கிட்ட 2 ப்ரைஸ் இருக்குது. இப்போ நான் தேவையில்லாத ஃபில்டர்ஸை மட்டும் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இண்டஸ்ட்ரி, செக்டார், மார்க்கெட் கேப் இதெல்லாம் நமக்கு தேவை இல்லை. ஓகே, இப்போது இந்த 2 நமக்கு ஓகே. ஆஃப்டர் தட் ஆர்எஸ்ஐ இன்னொரு ப்ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வச்சுருக்கோம், 3 ப்ரைஸ் வச்சுருக்கோம், அதேமாதிரி ஆர்எஸ்ஐ வந்து வச்சுருக்கோம். இது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே புல்லிஷ்க்கு ஃபேவராக தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக எத்தனையுமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம நிஃப்டி 50க்குள்ளே பார்க்குறது பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம நிஃப்டி 200 டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 200 போதுமானதாக இருக்கும். அதுக்கு தாண்டி போகிறதுக்கு தேவை இருக்காது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, இப்போ இந்த ப்ரைஸில் தான் ரொம்ப முக்கியமானதே வருது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அப்போது அதில் வந்து எனக்கு வந்து அது புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குதான்னு நான் பார்க்கணும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மோர் தென் சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 7,3 பேராமீட்டர், கரண்ட் கேண்டில். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணிருச்சுன்னா கிட்டத்தட்ட 200 ஸ்டாக் இருந்ததை வந்து 86 ஸ்டாக்காக மாற்றிருக்கு. எப்படி அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து நமக்கு 15 மினிட்ஸ் வந்து புல்லிஷில் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகிற டைம் ஃப்ரேம் என்னது 5 மினிட்ஸ். ஸோ அப்போ 5 மினிட்ஸ்லேயே எனக்கு என்ன இருக்கணும், புல்லிஷ்க்கு ஃபேவராக இருக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா மோர் தென் சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு டைம் ஃப்ரேமில் மட்டும் நான் 5 மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 86 ஸ்டாக்லேருந்து எவ்வளோ வந்துருச்சு, 65 ஸ்டாக் வந்துருச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரைஸ் இருக்கா. இப்போ இந்த ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு வந்து என்ன ப்ரைஸில் அது இருந்தாலும் ஓகேவா, இல்லை குறிப்பிட்ட ப்ரைஸில் இருந்தால் தான் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1500 மினிமம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ட்ரேட் பண்ணிக்கிறேன் இப்போ இன்ட்ராடேக்குள்ளே. ஏன்னா எனக்கு 5 டைம்ஸ் லிவரேஜ் இருக்குது. ஸோ எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து
ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்எஸ்ஐ வந்து இந்த இடத்துல நம்ம புல்லிஷ்க்கு ஃபேவராக பார்க்கறதுனால மினிமம் நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம்னா ஒரு 60 வந்து வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு 80 வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த இடத்துல மொமெண்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மேபி நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா தன் சார்ட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 200 ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக் இல்லைனா ஒரு 3-4 ஸ்டாக் அந்த மாதிரி வந்து நமக்கு கம்மியாயிரும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது இதில் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 7,3 தான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து இப்போது 7,3ல் இன்னைக்கு மார்னிங் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புல்லிஷ்க்கு ஃபேவராக 15 மினிட்ஸில் மாறி இருக்கு. அப்போது உங்களுக்கு இந்த கேண்டலில் மாறி இருக்குது அப்படின்னா அப்போ 9:45ல் இருந்து 5 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரிக்கு வந்து செக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸில் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா 9:45னா இந்த கேண்டில். அப்போ இங்கே இருந்து நம்ம வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் நான் பார்க்குறேன். எனக்கு 5 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் காட்டிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அ மினிட். யா, ஓகே, அதாவது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு 5 மினிட்ஸ்லுமே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு 38.20 விச் மீன்ஸ் பேசிக்கான ஒரு கரெக்டான கரெக்ஷனில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்னா நான் இந்த இடத்துல வந்து என்னோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் லாங் சைடில். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் பார்த்துட்டு அப்படின்னா இப்போ நான் எப்படி வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை உங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா. இல்லை நான் வேறு ஏதோ ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸிட் பண்ணிக்குவேன் நானே அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சூப்பர் ட்ரெண்டை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து 1:1 வந்து வந்திருக்கு. இப்போது சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இல்லை எனக்கு இந்த ஆர்எஸ்ஐ வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஆர்எஸ்ஐ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்டாக்ஸ் இருக்கும். பட் அதில் மொமெண்டம் இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஆர்எஸ்ஐ வந்து 60 to 80 வந்து வச்சுருக்கோம். பட் இதை வந்து நம்ம எந்த டைமில் வந்து இந்த ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா மார்னிங்கில் தான் பண்ணணும். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அடுத்து ஒரு 9:20 அந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு மாற மாற என்ன நடக்கும்னா இது வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு இது வந்து ரீலோட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்கேனக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும். ஓகே, ஃபைன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பார்த்த சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தே வந்துட்டு பெரிய ஒரு மொமெண்டம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு 12 மணிக்கு மேலே தான் மொமெண்டமே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ் ஆகலை. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டானியா. ஸோ பிரிட்டானியா எடுத்து பார்க்கும்போது என்னென்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து 17 ஜூலை நான் அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 15 மினிட்ஸில் ஆல்ரெடி புல்லிஷில் தான் இருக்குது சூப்பர் ட்ரெண்ட் படி. கரெக்டாக இப்போது இது வந்து நான் செஷன் பிரேக் வேணால் நான் போட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைன். இப்போ இந்த செஷன் பிரேக் தேதி தான் உங்களுக்கு 17ஆம் தேதி 16ஆம் தேதி. ஃபைன். இப்போது இதுக்கு முன்னத்த டேமே இது வந்து புல்லிஷில் தான் 15 மினிட்ஸ் இருக்குது. ஈவன் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன்லையுமே புல்லிஷில் தான் இருந்திருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு கரெக்ஷனுக்கு நீங்கள் எப்பவுமே வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எப்பவுமே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஒரு வேவாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஏதாவது ரொம்ப ஒன் ஆர் அந்த ரீசனில் தான் எப்படி போகும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போகும், இல்லை ரொம்ப வந்து சைட்வேஸில் போகும். ஸோ அப்போ என்னென்னா நமக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு வந்து 15 மினிட்ஸில் ஆல்ரெடி புல்லிஷ் நேற்றுலேருந்தே. ஆனால் இன்னைக்கு மார்னிங் தான் 5 மினிட்ஸ்லேருந்து புல்லிஷ் மாறி இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போது 5 மினிட்ஸில் ஒன்று நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டு இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக கீப் பண்ணலாம். இல்லை எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி. ஏன்னா இதை தாண்டும் போது தான் நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல். அப்போது எகெயின் எனக்கு இந்த இடத்துல டச் ஆகும்போது ரீடெஸ்ட்டுக்கு வரும்போது நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபைன். அப்படியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி போடுறேன் அப்படின்னாலுமே எகெயின் வந்து நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து 22 பாயிண்ட் ஸ்டாப் லாஸுங்கிற மாதிரி வருது. ஸோ 67 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. இப்போது கரண்ட் மார்க்கெட்லேயுமே பார்த்தேன் அப்படின்னாலுமே 55 பாயிண்ட். இட் இஸ் வெல் அண்ட் குட். இப்போது எனக்கு இது கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 33 பாயிண்டில் வந்து முடியும். அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் படி நான் சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட். இதுக்கு அடுத்து டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் வந்து 15 மினிட்ஸ் பார்க்குறோம். 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் தான் கேப் அப் ஆகி ட்ரெண்டே ரிவர்சல் ஆகிருக்கு. அப்போது சூப்பர் ட்ரெண்ட் படியுமே எனக்கு 15 மினிட்ஸில் வந்து பை ட்ரெண்ட் காட்டிடுச்சு.
ஈவன் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது எகெயின் நான் என்ன பண்ணுறேன், ஒரு நல்ல கரெக்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ 38.20 50 இதுக்குள்ளே நீங்கள் எங்கனாலும் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரீடெஸ்ட் லெவல் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து ஜம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து இப்போ நமக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் கரெக்ஷன்லேயே எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, மேபி இந்த ஒரு லெவல்லே எடுத்துட்டிங்கன்னே கூட வச்சுக்கலாம், அதை டிப்லேயே எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம். ஓகே, தென் மார்க்கெட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு 37 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தோம்னா ட்ரைலிங் அப்படியே ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஈவன் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே இட் இஸ் கோயிங் டு பி இன்னும் ப்ராஃபிட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வந்து தெளிவாகவும் உங்களுக்கு இருக்கும் பிரிட்டானியா மாதிரி. ஏன்னா 16ஆம் தேதியுமே இது வந்து புல்லிஷில் தான் இருந்திருக்கு. இன்றைக்குமே மார்னிங் வந்து பார்க்கும்போது அது புல்லிஷில் தான் இருந்திருக்கு. அப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கோட ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி கரெக்டாக. இல்லை எனக்கு வந்து இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா தென் நம்ம என்ன பண்ணோம், கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். கரெக்ஷன் வரவே இல்லை. அப்போது ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இங்கே இருந்து ஓகே இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனதுக்கு அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு கரெக்டாக. அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி மார்க் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தென் இந்த பிரேக் அவுட் தான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இப்போ வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் இன்னுமே கம்மியாக தான் இருக்கும் தெரியுதுங்களா, 7 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸு. பட் மார்க்கெட் மூவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 16th நமக்கு வந்து புல்லிஷ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங்குமே புல்லிஷில் தான் 15 மினிட்ஸில் இருந்திருக்கு. ஸோ 5 மினிட்ஸில் மாறும்போதே நான் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு கரெக்ஷனோ இல்லைனா ஒரு கன்சாலிடேஷனோ அந்த மாதிரி நடக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த இடம் தான் எனக்கு என்ட்ரியாக இருக்கும். ஓகே, தென் வந்து டார்கெட் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா நம்ம சூப்பர் ட்ரெண்டே வந்து வச்சுக்கலாம் 7,3. அதுதான் வந்து ஸ்கேன்எக்ஸ்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இந்த ஸ்க்ரீனருக்கான லிங்க்கும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வந்து நீங்கள் தன் சார்ட்ஸ்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே நான் ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்குறதுக்கு பதிலாக இதெல்லாமே ஃபுல் டிக் கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஆட் டு வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஒரு வாட்ச் லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், சூப்பர் ஆர்எஸ்ஐன்னு சொல்லிட்டு. இப்போ ஆட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 14 ஸ்டாக் வந்துருச்சு டோட்டலாக. இங்கே ஒரு 8, அங்கே ஒரு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அது எல்லாமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இதை ஒரு ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். ஸோ தட் வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா அனலைஸ் பண்ணிக்க முடியும். தெரியுதுங்களா, அந்த 14 ஸ்டாக் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ என்னென்னா நம்ம வந்து இன்ட்ராடேக்குள்ளே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன. இப்போ சில பேர் வந்து 30 மினிட்ஸ் கூட யூஸ் பண்ணுவீங்க, அது வந்து உங்களோட விருப்பம் தான், எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கான என்ன சொல்லியிருக்குன்னா 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் காம்பினேஷனே நமக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நம்ம இன்ட்ராடேயில் நம்ம ஒரு 500 to 1000 நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நமக்கு 5 times லிவரேஜ் இருக்குது. ஸோ தட் வந்து நம்ம ஈவன் நம்ம லோ கேபிட்டல் வச்சுருக்கோம் இல்லை ஒரு நார்மலான கேபிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்க்ரீனர் கொடுத்துருக்கோம், தென் எப்படி அனலைஸ் பண்ணணும், 2 டைம் ஃப்ரேம் வச்சு எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் உங்களுக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவை முக்கியமாக உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம தன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.